இவர்கள் உண்ண ஆரம்பித்த பின்னரே மற்றவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. மயிலாடையில் தட்டைப்பயிறு குழம்பும் இங்கு வட்டமலையில் மொச்சைக்கொட்டை குழம்பும் பிரசித்தம். சுப்ரமண்யம் சுப்ரமண்யம் சண்முகநாதா சுப்ரமண்யம் 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 சண்முகநாதா சுப்ரமண்யம் சிவ சரவண பவ சுப்ரமண்யம் குரு சரவண பவ சுப்ரமண்யம் குரு சரவண பவ சுப்ரமண்யம் சிவ சரவண பவ சுப்ரமண்யம் சிவ சரவண பவ சுப்ரமண்யம் குரு சரவண பவ சுப்ரமண்யம் குரு சரவண பவ சுப்ரமண்யம் குமார குருபர சுப்ரமண்யம் குமார குருபர சுப்ரமண்யம் பூர்வடி வேளா சுப்ரமண்யம் குமார குருபர சுப்ரமண்யம் பூர்வடி வேளா சுப்ரமண்யம் பூர்வடி வேளா சுப்ரமண்யம் குமார குருபர சுப்ரமண்யம் சிவ சிவ ஹர ஹர சுப்ரமண்யம் ஹர ஹர சிவ சிவ சுப்ரமண்யம் ஹர ஹர சிவ சிவ சுப்ரமண்யம் சிவ 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 சுப்ரமண்யம் ஓம் 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 சுப்ரமண்யம் ஓங்கார ரூபா சுப்ரமண்யம் ஓங்கார ரூபா சுப்ரமண்யம் ஓம் சரவண பவ சுப்ரமண்யம் ஓங்கார ரூபா சுப்ரமண்யம் ஓம் சரவண பவ சுப்ரமண்யம் 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 சண்முகநாதா சுப்ரமண்யம் 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 சண்முகநாதா சுப்ரமண்யம் சண்முகநாதா சுப்ரமண்யம் சண்முகநாதா சுப்ரமண்யம் முற்காலம் சர்க்கரை அவளோடு கடலையும் சீலிகர் கண்புதேனோ அப்பாடம் பொலியோடு வடதோது எள்ளுருண்டை ஆமை வடை மோர் குழம்பு செப்பானா மகிழ்ச்சியாய் உண்டிடும் தேவானிய சிவனுக்கு வந்த மகனே எப்பொழுதும் எங்கள் சிந்தைகளில் விளையாடும் சுந்திர கணேச குருவே வட்டமலையில் மதிய உணவு முடித்து ஓய்வு எடுத்துக்கொண்டு கிளம்புகின்ற காவடிகள் ஊதியூர் வழியாக அன்று இரவு தங்குகின்ற இந்த இடம் காரைக்கிணறு எனப்படும் நல்லிமடம். காவடிகள் தங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டு விடியற்காலை பூஜை செய்து ஆம்ராந்தி எனும் அமராவதி ஆற்றங்கரைக்கு பகல் உணவு மற்றும் பூஜைக்கு கிளம்புகிறார்கள். காவடி பயணம் தொடங்கிய பின் காவடிக்காரர்கள் வீட்டில் ஏதேனும் துக்க சம்பவமோ பூப்பு எய்தல் அல்லது குழந்தை பிறத்தல் போன்ற நிகழ்ச்சியோ ஏற்பட்டால் விஷயம் தெரிந்தவுடன் அனைத்து காவடிகளுக்கும் புண்ணியாஜனம் செய்யப்பட்டு அந்த காவடிக்காரரை மட்டும் ஊருக்கு திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். பயணத்தில் நடந்து வரும் அவருக்கு தெரிந்தவரிடம் காவடி ஒப்படைக்கப்பட்டு மற்ற காவடிகளோடு பழனிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஒன்றாக வீட்டுக்கு திரும்புகிறது. ஆனால் அவருடைய காவடியில் கொண்டு செல்லப்பட்ட சர்க்கரை மட்டும் பஞ்சாமிர்தத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. இந்த இடத்தில் நண்பர் ஒருவர் கூறிய ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது. சில வருடங்களுக்கு முன் நல்லிமடத்தில் இருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் பாத யாத்திரை வந்திருந்த ஒரு பெண் நடக்க முடியாமல் கால் நரம்புகள் இழுத்து பிடித்து சிரமப்பட்டு கதறிக்கொண்டிருக்க அதை கவனித்த நண்பர் பூஜாரியை அழைத்து விஷயத்தை கூற பூஜாரி முருகனை தியானித்து அந்த பெண்ணின் நெற்றியில் விபூதி பூச முருகா என்று கத்தியபடி அமராவதியை நோக்கி அந்த பெண் ஓட ஆரம்பித்து விட்டார்களாம். நண்பரும் கூட வந்தவரும் அவர்களை தொடர்ந்து சிரமப்பட்டு வேகமாக நடக்க ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தள்ளியே அந்த பெண்ணை பார்க்க முடிந்ததாம். விபூதி வைத்தவுடன் தனக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியவில்லை. கால் பிடிப்பு நீங்கி மருளில் அமராவதி நோக்கி ஓடியதாக கூறினார்களாம்.
இதுபோல பல விஷயங்கள் காவடி யாத்திரையில் நடந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய வித்தியாசமான நிகழ்ச்சியை கேட்கும் போதும் மெய் சிலிர்க்கிறது. 355 ஆண்டுகளாக பழனிக்கு நடந்தே சென்று நடந்தே திரும்பி வந்தும் காட்டுப்பகுதியில் நடந்து உறங்கி இருந்தும் காட்டு விலங்குகளாலோ தேல் பாம்பு பூரான் போன்ற நச்சு ஜந்துக்களாலோ யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருந்ததே காவடி யாத்திரிகர்கள் மேல் முருகன் கொண்ட அன்பையும் உண்மையான பக்தர்களை அவன் எப்படி காத்தருள்கிறான் என்பதையும் காட்டுகிறது. பச்சை மயில் வாகனனே முருகா பாலசுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் ஐயமில்லையே. பச்சை மயில் வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் ஐயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே, எந்தன் சச்சையெல்லாம் அகன்றதப்பா. நல்லிமடத்திலிருந்து கிளம்புகிற காவடிகள் பூஜை செய்து மதிய உணவு அருந்துகிற இந்த இடம் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இங்கு ஏறக்குறைய 20,000 பேருக்கு மேல் உணவு உண்கிறார்கள். காலையில் இருந்தே சமையல் வேலை தொடங்கி மாலையில் பக்தர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை சமையல் பணி தொடர்கிறது. சமைக்க பயன்படுத்தப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் மலையென குவிந்திருக்கும் காய்கறிகளையும் பார்க்கும்போது நமக்கு மலைப்பு ஏற்படுகிறது. நீராவி மூலமாக சில நிமிடங்களில் ஒரு மூட்டை அரிசி பெரிய அண்டாக்கள் 3இல் வெந்து சாதமாகும். சாதம் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாலசுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் ஐயமில்லையே. நெஞ்சமேனும் கோயில் அமைத்தேன், அதிலே நேர்மை எனும் தீபம் வைத்தேன், செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா வா சேவல் கொடி மயில் வீரா. நெஞ்சம் என்னும் கோயில் அமைத்தேன், அதிலே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா வா சேவல் கொடி மயில் வீரா. பச்சை மயில் வாகனனே முருகா பாலசுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் ஐயமில்லையே. வெள்ளமது பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே, நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் முருகா, கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா. பச்சை மயில் வாகனனே முருகா பாலசுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் ஐயமில்லையே. அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, நீ அலையாய் வரம் தருவாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே முருகா பாலசுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே. பிரதான சமையல் வல்லுநரான ஜெயா மாஸ்டரை பேட்டி கண்டபோது மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட சமையல் மற்றும் சமையல் உதவியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இது தவிர 100க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் தானாக முன்வந்து சமையலுக்கு உதவுவதாக கூறினார். மொத்தத்தில் அமராவதி சமையல் பிரமிப்பை ஏற்படுத்தி அனைவரையும் வியக்கச் செய்கிறது. அமராந்தி எனப்படும் அமராவதியில் இருந்து கிளம்புகின்ற காவடிகள் கீரனூர் ஓடை வழியாக வந்து அன்று இரவு தங்குகின்ற இந்த இடம் நரிக்கல்பட்டி. விடியற்காலை பூஜை முடிந்து பழனிமலையில் அன்று இறைவனை தரிசனம் செய்ய போகிறோம் என்பதால் சுறுசுறுப்பாக கிளம்புகிறார்கள்.
அருகாம வேலனுக்கு அரகரோகரா, கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா, கண் கண்ட தேவனுக்கு அரகரோகரா, பழனிமலை பாலனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா, ஆனந்த ரூபனுக்கு அரகரோகரா, ஓம் சக்தி பாலனுக்கு அரகரோகரா, ஓம் சக்தி பாலனுக்கு அரகரோகரா, ஓங்கார ரூபனுக்கு அரகரோகரா, ஓங்கார ரூபனுக்கு அரகரோகரா. அபிஷேக பிரியனுக்கு அரகரோகரா, ஆனந்த வடிவனுக்கும் அரகரோகரா, வெள்ளிமலை வேலனுக்கு அரகரோகரா, வெள்ளிமலை வேலனுக்கு அரகரோகரா, வள்ளி மணவாளனுக்கும் அரகரோகரா, எங்கள் வள்ளி மணவாளனுக்கும். காவடிகள் மானூர் வழியாக மானூர் ஓடை, அதாவது எடப்பாடி மக்கள் அன்போடு அழைக்கும் பாலாற்றை வந்து சேருகின்றன. திருச்சி திண்டுக்கல் வழியாக கும்பகோணத்திலிருந்து நடைப்பயணம் வருகின்ற பர்வதராஜ குல காவடிகள் இவை. எடப்பாடி காவடிகளோடு பூஜையில் சேர்ந்து கொள்ள பாலாற்றிற்கு செல்கின்றன. எடப்பாடி காவடிகள் பாலாற்றில் ஒட்டுகின்றன. கும்பகோணம் காவடிகளும் அங்கு வந்து சேர்ந்து கொள்கின்றன.
பழனி தேவஸ்தானத்தவர்கள் எடப்பாடி மக்களின் வசதிக்காக பாலாற்றிலேயே பிரத்யேகமாக முடியெடுக்கும் இடத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள். பாலாற்றில் இருந்து பழனிக்கு கொண்டு செல்லப்படும் காவடிக்கு நரசக்கட்டி பூஜை செய்கிறார்கள். பஞ்சாமிர்த டிக்கெட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்றே, விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞானமொழி, ஈசருடன் ஞானமொழி, பேசு முகம் ஒன்றே. லாலி கூறுமடியார்கள் வினை, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, வினை தீர்க்கும் முகம் ஒன்று. அபிஷேக பாலுக்கும் முத்திரை வைக்கப்படுகிறது. வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. லாலி மாறுபடு சூரரை, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வதைத்த முகமொன்று. வள்ளியை மணம் புணர, வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்று. லாலி ஆறுமுகமான பொருள், ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், நீயருளல் வேண்டும். ஆதியருணாச்சலம், ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. லாலி ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்றே, விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞானமொழி, ஈசருடன் ஞானமொழி, பேசு முகம் ஒன்றே. லாலி கூறுமடியார்கள் வினை, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, வினை தீர்க்கும் முகம் ஒன்று. குன்றுருவ வேல் வாங்கி, குன்றுருவ அங்கிருந்து குடத்தில் கொண்டு செல்கின்ற சர்க்கரைக்கும் முத்திரை வைக்கப்படுகிறது. லாலி மாறுபடு சூரரை, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வதைத்த முகமொன்று. வள்ளியை மணம் புணர, வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்று.
முதலில் இடும்பன் காவடிக்கு பூஜை செய்யப்படுகிறது. பூஜை நடக்கும்போது ஒவ்வொரு வருடமும் வருவது போல் கருட பகவான் காவடிகளை சுற்றி ஆசீர்வாதம் செய்கிறார். கருட பகவானின் ஆசீர்வாதத்தோடு பூஜை நடக்க, பூஜை முடிந்ததும் தண்டாயுதபாணி தெய்வத்தை தரிசிக்க புதிய உத்வேகத்துடன் காவடிகள் கிளம்புகின்றன. எந்த வேளையும் தந்த வேளை நான் சொந்தம் என்று நான் நம்பி வாழ்கிறேன். எந்த வேளையும் தந்த வேளை நான் சொந்தம் என்று நான் நந்து வாடிடும் அந்த யாவரும் கந்தன் காலடி வந்து சேருவார். நொந்து வாடிடும் அன்பர் யாவரும் கந்தன் காலடி வந்து சேருவார். எந்த வேளையும் கந்த வேளை நான் சொந்தம் என்று நான் நம்பி வாழ்கிறேன். யாமிருக்க பயமேன் என்று வேல் முருகன் யாவருக்கும் அருள் செய்ய காத்திருக்கிறான். யாமிருக்க பயமேன் என்று வேல் முருகன் யாவருக்கும் அருள் செய்ய காத்திருக்கிறான். யார் வந்து குறை சொல்லி முறையிட்ட போதும், யார் வந்து குறை சொல்லி முறையிட்ட போதும் மயில் ஏறி விரைந்து வந்து துயர் தீர்க்கிறான். மயில் ஏறி விரைந்து வந்து துயர் தீர்க்கிறான். எந்த வேளையும் தந்த வேளை நான் சொந்தம் என்று நான் நம்பி வாழ்கிறேன். எந்த வேளையும் தந்த வேளை நான் சொந்தம் என்று நான் நம்பி வாழ்கிறேன். வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா.
வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேலவா சண்முகா முருகா முருகா. பாலாற்றிலிருந்து கிளம்புகின்ற காவடிகள் பழனி நகரம் வந்தவுடன் கோவில் நிர்வாகஸ்தர்களால் மரியாதை செய்யப்பட்டு யானையோடு அழைத்து வரப்படுகிறார்கள். பட்டின பிரவேசம் செய்த காவடிகள் பர்வதராஜகுல மகாஜனங்கள் மடத்தின் வாயிலுக்கு வந்தவுடன் பர்வதராஜகுல ஊர் முறையினரால் காவடிகளுக்கு பூஜை செய்யப்பட பூஜை தட்டுக்கள், சுத்தேரி முதலிய இசைக்கருவிகள் அனைத்தும் மடத்தில் வைக்கப்பட்டு அனைவரும் காவடிகளோடு சேர்ந்து முருகப்பெருமானை தரிசிக்க பழனிமலைக்கு செல்கிறார்கள். சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேலவா சண்முகா. பொதுவாக காவடி செல்லும் வழியில் கோவில் இருந்தால் கோவிலை வலம் வருவதாக பாவித்து தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்வது வழக்கம். அதையே இப்போதும் செய்கிறார்கள். சண்முகா முருகா முருகா வடிவேலவா சண்முகா முருகா முருகா. காவடி ஆட்டம் ஆடியபடி பழனி மக்கள் வியக்கும் வண்ணம் கூட்டமாக சென்ற பர்வதராஜகுல காவடிகள் உற்சாகமாக மலையேறுகிறார்கள். பழனி மலை மீது அன்று தங்குவதற்கு பர்வதராஜ குலத்தவருக்கு மட்டுமே சிறப்பு சலுகை இருக்க, மலை மீது அளவில்லாத கூட்டம் கூடியிருப்பதால் ஒரு வழிப்பாதையாக மலை மீது ஏற யானை பாதையையும் மலையிலிருந்து இறங்க படிக்கட்டையும் பயன்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததால் காவடிகள் மலை ஏற யானை பாதையை பயன்படுத்துகிறார்கள். தினம் உங்கள் வேலை கந்தா உன்
என்பதும் நிழல்தானே அணையா தீபம் முன்னருள்தானே ஆலயம் என்பதும் நிழல்தானே அணையா தீபம் முன்னருள்தானே காலமும் துணையும் நீதானே கருணையை பொழிவதும் விழிதானே முருகா உனக்கு புகழ் மாலை. மலையேறிய காவடிகள் பகவானை கண்டு தரிசனம் செய்யும் உற்சாகத்தில் மலை மீது கோவிலை சுற்றி ஆனந்தமாக நடனமாடுகிறார்கள். மலை மீது எங்கு பார்த்தாலும் காவி உடை, அரோகரா கோஷம். தேவயானை ஒரு புறம் மான்மகள் வள்ளி மறுபுறமும் சேர்ந்திட நீதரும் திருக்காட்சி மங்களம் வழங்கிடும் மறுகாட்சி. காவடிக்காரர்களை மட்டும் காவடியோடு முன்புறம் உள்ள வழியில் கோவில் நிர்வாகஸ்தர்கள் அனுப்பி வைக்க காவடி, குடை,